ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 2ல் 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். त्वद्भक्तिस्तु कतारसामृतजरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोधपदवी मक्लेशतस्तन्वती सद्यः सिद्धिकरी जयत्यति विभो सैवास्तु मे त्वत्पद प्रेमप्रौढि रसाद्रता द्रुतधरं வாத்தாலயாதீஸ்வர. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இதில் பட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எளிதில் உன்னை அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு என்னன்னாக்க, பக்தி ஒன்று தான் ஈஸியாக உன்னை அடையிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பக்தி அருள்படி பிரார்த்திக்கிறார் பட்டத்திரி. குருவாயூரப்பா, உன்னுடைய கதைகளை கேட்க கேட்க அமுத வெள்ளத்தில் அப்படியே மூழ்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஆனந்தமாக இருப்பதால் தானே மனதில் உன்னை பற்றி நல்ல சிந்தனை தோன்றுகிறது. உன்னை பற்றியே சிந்திக்க சிந்திக்க தானே பக்தி வளர்கிறது. அப்படி தூய்மையான ஞானத்தை சிரமமே இல்லாமல் இந்த பக்தி கொடுத்து விடுகிறது. தனியாக அதுக்கு கர்மயோகம் ஞானம் செய்ய வேணும் அவசியமே இல்லை. இது எளிதாக நல்ல நிறைவான பலனையே கொடுத்து விடுகிறது. அதனால் இந்த பக்தி உன்னோட திருவடியில் இருக்கும் அன்பு பக்தி பரவசத்தால் உள்ளம் அப்படியே கரைந்து கரைந்து உருகிறது. உன்னை நினைந்து நினைந்து உருகிறது இல்லையா? அப்படி உருகக்கூடிய நிலை தான் எனக்கு விரைவில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குருவாயூரப்பா, எனக்கு அந்த பக்தியை கொடு அப்படின்னு பட்டத்திரி இந்த 10வது ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறேன்.